நமச்சிவாய். ஜெய் வர அன்பு பக்தர்களே, 2026 பிறந்துடுச்சு. நிறைய ராசி பலன்கள்லாம் பார்த்துட்டோம். 26 எப்படி இருக்க போது, இந்த சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி 3 கம்பைன் பண்ணி ஒரு ராசி பலனாக பார்த்துட்டோம். இது போக மாதாந்திர ராசி பலன்கள்லாம் பார்த்தோம். அப்போது எல்லா ராசி பலன் பார்த்தாலுமே கூட அதை தாண்டி ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாமே நெருங்கி வருது சார் சாமி, எல்லாமே கைகூடி வருது, ஜெயிக்கிற மாதிரி வருது. பட் ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட், அந்த பாயிண்டில் தான் நம்ம தோற்று போகிறோம். அது கடைசியில் நடக்காமல் போயிடுது, மிக ஏமாற்றத்தை அது கொடுக்குது அப்படின்னு சொல்வதுண்டு. அப்போ இதெல்லாம் இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏதேனும் ஒரு இறை வழிபாடாக இருக்கலாம். ஒரு கோவிலுக்கு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட திதியில் அல்லது ஒரு குறிப்பிட்ட கரணத்தில் நாமயோகமாக இருக்கலாம். மெயினாக நட்சத்திரங்கள், அதுவும் சாரநாதனை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய நட்சத்திரங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனால் நீங்கள் ஜெயிக்கலாம். உங்கள் குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனால் ஜெயிக்கலாம். இது இந்த 26க்கு மட்டும்தான் பொருந்தும், 2026க்கு மட்டும்தான். ஸோ ஒரு அர்ஜென்ட்டாக இருக்கீங்க, எனக்கு இம்மீடியட் ஒரு ரிலீஃப் வேணும், நான் உடனே ஜெயிக்கணும், எனக்கு டைம் இல்லை சார், நான் இம்மீடியட்டாக எனக்கு அடுத்த மாதம் எனக்கு ஹியரிங் வருது, அடுத்த மாதம் நான் இந்த ஜாபை போகுது, அடுத்த மாதம் நான் ஜாபில் ஜாயின் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு அர்ஜென்ட்டில் இருக்கீங்க, நான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும், பையனை படிக்க வச்சே ஆகணும், பசங்களை படிக்க வைக்கணும், கமிட்மெண்ட் இருக்குது. இப்போ ஏதோ ஒரு அர்ஜென்சி, இல்லைன்னா எனக்கு இம்மீடியட் என் மனைவி வந்தே ஆகணும், ஃபேமிலி ஒன்று சேரணும், அல்லது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஒரு பிளாக் மேஜிக் இருக்குது, ப்ராப்ளம் தாங்க முடியல, ஏதோ சம்திங் தாங்க. அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, சார் நான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன், இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் சொல்கிறாங்க, யாரோ ஒரு சாம்பல் எட்டுன்னு உங்கள் வீட்டில் தளிச்சு விட்டுட்டாங்க, அந்த மாதிரி அந்த துஷ்ட சக்தி மாதிரியான ஒரு சாம்பல் நம்ம வீட்டில் இருக்கான் சார், என்ன பண்ணணும், நாங்கள் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும்னு கேட்குறாங்க. அப்போது நேரங்காலம் ஒருத்தருக்கு சரியில்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு எல்லா பயமும் தொற்றிக்கொள்ளும், பார்க்குறதெல்லாம் அவங்களுக்கு பயமாக தான் இருக்கும். இதனால தான் இது நடந்ததோ நம்புகிற மாதிரியே இருக்கும். அப்போ இவ்வளோ கஷ்டங்கள், உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், அடுத்தடுத்து பிளாக் ஆகிட்டே வருது, ஒன்று பிளாக் ஆகிட்டே வரும். ஒரு வருமானமாக சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணதில் நம்பிக்கையோடு பண்ணுவாங்க, ட்ரேடிங்கில் போடுவாங்க, ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க, ஜுவல்லில் போடுவாங்க, கோல்டில் போடுவாங்க, சில்வரில் போடுவாங்க. இவங்க போடுற நேரம் போய் லாக் ஆகிடும், இல்லை ரேட் குறைஞ்சிரும். அப்போ உலகத்துக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்குது, குறிப்பிட்ட நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? அப்போ உங்களுக்கு உங்கள் கஷ்டம் நீங்க வேண்டுமா? ஒரு சில ரகசியங்களை சொல்கிறேன். குறிப்பிட்ட உங்க நட்சத்திரம், உங்க பிறப்பு நட்சத்திரம் எதுவோ, உங்க பிறப்பு நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு யாரோட நீங்க சேரலாம், யாரெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க, யாரெல்லாம் உங்களுக்கு எனிமியா இருப்பாங்க, அல்லது ஆண்கள் எப்படி இருப்பாங்க, பெண்கள் எப்படி இருப்பாங்க, அதே போல் யாரோட நீங்கள் அதிகமாக ஃபேவரபுளாக பழகலாம், நம்பலாம், இல்லை நம்பலாமா நம்பக்கூடாதா, இது போன்ற ரகசியங்களை ஒரு நட்சத்திரத்துக்கும் சொல்ல போகிறோம். அதே போல் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், இந்த வருஷம் நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், எந்த நட்சத்திரத்தில் போகணும், அதே போல் அங்கே போய் என்ன செய்யணும், இதையெல்லாம் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, பரிகாரம் ஒன்று தான். எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த முடிஞ்சால் அந்த கோவிலில் சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க, சகஸ்ரநாம அர்ச்சனைன்னு சொல்லுங்கள். அந்த கோவிலில் சகஸ்ரநாமம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு அந்த அர்ச்சனை அபிஷேகம் நம்ம சார்பில் உங்களுக்கு செய்து தரப்படும். கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. தேவை இருந்தாலும் எங்களுக்கே தெரியும், நாங்களே பார்த்துக்கிறோம்னா தாராளமாக செய்யுங்க. உங்களுக்கு உதவி வேண்டுமெனில் இன்னும் நம்மளுடைய கிளைண்ட்ஸுக்காக, பக்தர்களுக்காக அந்த அபிஷேகம், சகஸ்ரநாமம், அந்த பரிகாரம் செஞ்சு கொடுக்குறோம், ஃபோட்டோவும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அப்போது எந்த கோவிலுக்கு போனாலும் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நட்சத்திர பரிகாரம் இதுதான். எந்த கோவில் உங்களுக்கு விழுதோ அந்த கோவிலுக்கு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் போகணும்.
அங்கே போயிட்டு சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி 27 தீபம் ஏற்றி, அது எந்த எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரத்துக்கு உள்ளே சொல்லுவேன், எந்த 27 தீபம் ஏற்றி ஒரு அபிஷேகம் செய்து சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து 27 முறை வலம் வந்து நமஸ்கரித்து ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வரணும். இதை செஞ்சீங்கன்னாக்கா மேபி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 1% தடைகள் விலகலாம். முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் நட்சத்திரம் என்னங்கிறத பார்க்கலாம் பாருங்கள். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள், கிருத்திகையை பொறுத்தவரையிலும் முதல் பாதம் மேஷத்தில் வந்துடுது, மீதி 3 பாதங்கள் ரிஷபத்தில் வந்துடுது. அப்போது பார்ப்பீர்களேயானால் கிருத்திகை முதல் பாதத்துக்கு நாம் சொல்லணும் அப்படின்னாக்கா இவங்க வந்து சூரிய வழிபாடு செய்வது சிறப்பு. அதே போல் சிவபெருமான் வழிபாடு இவங்களுக்கு மிக மிக கை கொடுக்கும். இந்த சிவபெருமானுக்கு பால், தயிர், பஞ்சகவ்ய அபிஷேகம் செய்வது சிறப்பு. பஞ்சகவ்ய அபிஷேகங்கள்லாம் இன்றைக்கி எந்த கோவில்லையுமே செய்யறதில்லை. ஆனால் பஞ்சகவ்யம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இருக்கிறதுலேயே எல்லா பாவத்துவத்தையும் ஒரே நேரத்தில் ஒரு அஸ்திரம் இருக்குது, அந்த ஒரு அம்பு போட்டோம்னா எல்லா பாவமும் கிளியர் ஆகிடும் அப்படின்னா, ஒரு ஊசி போட்டால் எல்லா நோயும் கிளியர் ஆகும், நோயே போயிடும். அந்த மாதிரி மனிதனுடைய பாவங்கள் அனைத்தையும் போக்கக்கூடியது பஞ்சகவ்ய வழிபாடு. அந்த பஞ்சகவ்ய அபிஷேகம், அதாவது பஞ்சகவ்யம்னா என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். கோசானம், பசுமாட்டு சாணம், கோசானம், கோமியம், பசும்பால், பசுந்தயிர், பசுநெய், இவ்வளோதான், 5 தான். இந்த 5ஐயும் சம அளவு கலந்து சிவபெருமானுக்கு வழிபாடு செய்யணும், அபிஷேகம் செய்யணும். வீட்டிலே கூட ஒரு சின்ன மண் லிங்கமே நீங்கள் பிடிங்களா, ஒரு ஆத்தங்கரைக்கு போங்க, ஒரு ஆத்தங்கரைக்கு போங்க, ஒரு ஏரிக்கரைக்கு போங்க, ஒரு குளக்கரைக்கு போங்க, நீங்களே ஒரு மண் லிங்கம் பிடிங்க. ஏன்னா இன்றைக்கி பஞ்சகவ்ய அபிஷேகம்லாம் உள்ளெல்லாம் கொண்டு போய் யாரும் செய்யறதில்லை. அப்போ நீங்களே ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக தேர்ந்தெடுங்க, உங்களுடைய கிருத்திகை நட்சத்திரத்தை தேர்ந்தெடுங்க. இதெல்லாம் ஒரு ரகசியம். ஏதேனும் ஒரு ஆத்தங்கரைக்கு போகலாம், இல்லை வந்து கடல் கரைக்கு போகலாம். இந்த பஞ்சகவியத்தை எடுத்துன்னு போயிட்டு ஒரு மண்லிங்கம் பிடிச்சி மனசார ஆத்மார்த்தமாக நீங்கள் இதுதான் சிவபெருமான், நீங்கள் தான் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரே ஒரு அணு, ஒரு பிட்டு, கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண் அணுக்களாக நீங்கள் இங்கே வந்து இருக்கணும். இந்த அபிஷேகத்தை ஏற்றுண்டு என்னுடைய பாவ கர்மாவை நீங்கள் விலக்கி தர வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பஞ்சகவ்ய அபிஷேகத்தை செய்யுங்க. கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக கொடுக்கும். இல்லை அருகாமல் இருக்கக்கூடிய சிவாலயங்கள் எங்களுக்கு இருக்க சாமி நான் சொன்னால் செய்வாங்கன்னா நீங்கள் தாராளமாக செய்யுங்க. அப்போ இவர்களுக்கு தீப எண்ணெய் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்ற வேண்டும். நான் இன்ட்ரோவில் சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு எண்ணெய்ன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நல்லெண்ணெயில் தீபம் ஏற்ற வேண்டும். அதே போல் தயிர் சாதம், இதுதான் உங்களுக்கான அன்னதான பிரசாதமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சூக்ஷமங்கள், ரகசியங்கள். அப்போ இந்த ரகசியத்தின்படி நீங்கள் வந்து வழிபாடு செய்வீர்கள். உங்கள் கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு போங்க. கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாயினும் ஒரு நட்சத்திரத்தில் இதை நீங்கள் செய்யுங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஏகாதசி திதியில் இதை நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைன்னா அஷ்டமி திதியில், மகா அஷ்டமி திதியில் நீங்கள் தேய்பிறை அஷ்டமியில் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். முடிஞ்சால் கிருத்திகை நட்சத்திரம் அன்றைக்கி போய் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா சிவபெருமான் வழிபாடு தேய்பிறை அஷ்டமியில் போய் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். மெயினாக உங்களுக்கு இடதோஷங்கள், பூமி தோஷங்கள், வேலை வாய்ப்பு பிரச்சனைகள், மெயினாக ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம், மத்திய அரசாக இருக்கலாம், மாநில அரசுகளாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஆஃபீஸர்களாக இருக்கலாம், இல்லைனா வந்து அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்கள். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த வழிபாட்டு முறையை செய்து பாருங்கள். உங்களுக்கான தீப எண்ணெய் நல்லெண்ணெய். வாழ்த்துக்கள்.